நாம தினந்தோறும் தொடர் திட்டங்களை செயல்படுத்துகிற காரணத்தால் தான் எதிர்கட்சிகள் என்ன சொல்றதுன்னு தெரியாம விரக்தியில பெரும் முடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. கடந்த ஆண்டு இந்த மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசும்போது சின்னியம்பாலத்தில் பிறந்து நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டதோட தமிழ்நாட்டில் வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட பால் வள தந்தை திகு பரமசிவம் ஐயா அவர்களுடைய திருவுருவச்சில ஈரோடு பால் பண்ணையில நிறுவப்படும் அறிவிச்சார். விவசாய குடும்பங்களோட வருவாயை உயர்த்த, பால் விநியோக முறையை நவீனப்படுத்த அர்ப்பணிப்போடு செயல்பட்டவர் அவர். தமிழ்நாடு அரசின் ஆவின் நிறுவனம், கூட்டுறவு பால் சங்கங்கள், பால் செயலாக்க கட்டமைப்புகள் எல்லாமே அவர் விதைச்ச விதையின் விளைச்சல் தான். அத்தகைய பெரும் ஆளுமைக்கு நன்றி செலுத்த சொன்னபடியே சித்தோடு பால் பண்ணை வளாகத்துல அவருடைய திருவுருவச் சிலையை நிறுவி இருக்கிறோம். தன்னை மேற்கு மண்டலத்துக்காரன் சொல்லிக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி இந்த மண்டலத்துக்கு இது போன்ற செயல்களை செஞ்சாரா அப்படின்னு நான் கேட்க விரும்புறேன். இல்ல, அவர் செஞ்சதெல்லாம் என்ன? வெறும் துரோகம்தான். பச்சை துண்டை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பழனிசாமி அவர்கள் பச்சை துரோகம் செய்தார்னு நான் சொன்னதும் அவருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு. சொல்றாரு, நான் ஒரு விவசாயி, இப்பவும் விவசாயம் செய்யறேன்னு சொல்றார் பழனிசாமி. அவர் ஒரு துரோகி, இப்பவும் தொடர்ந்து துரோகத்தை செஞ்சுட்டு இருக்காருன்னு தான் சொல்லிக்கலாமே தவிர அவரை விவசாயின்னு சொல்றது உண்மையான உணர்வு பெருமக்களை அவமானப்படுத்துறது சமமாயிடும். தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.